ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையின் புதிய விதிமுறைகள் அமலாகின்றன. புதிய சட்டத்தின்படி வருமான வரி படிவத்தில் தவறுதலாக தகவல் அளிக்கப்பட்டால் கூடுதலாக அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பின் புதுப்பிக்கப்பட்டுள்ள புதிய வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தற்போது நடைமுறையில் இருக்கும் 1961ஆம் ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் வகையிலும் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கொண்டு வரும் வகையிலும் இந்த புதிய வருமான வரி சட்டம் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. வங்கி பரிவர்த்தனைகள், பங்கு முதலீட்டு லாபம், கிரிப்டோ வருமானம், வெளிநாட்டு சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் கணக்கில் கொண்டு வருவதற்கும் வரி ஏய்ப்பை தடுப்பதற்கும் இந்த புதிய சட்டம் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தில் அபராத விதிகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. தவறான தகவல் பதிவாக இருந்தால் 50% அபராதமும், முறைகேடு செய்யும் நோக்கத்தோடு தகவல் மறைக்கப்பட்டிருந்தால் 200% அபராதமும் விதிக்கப்பட உள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி, தேசிய ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றில் நிறுவனம் செலுத்தும் பங்களிப்பு ஆண்டுக்கு 7.5 லட்சம் ரூபாயை தாண்டினால் கூடுதல் வரி விதிக்கவும் வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையின் புதிய விதிமுறைகள் அமலாகின்றன. புதிய சட்டத்தின்படி வருமான வரி படிவத்தில் தவறுதலாக தகவல் அளிக்கப்பட்டால் கூடுதலாக அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பின் புதுப்பிக்கப்பட்டுள்ள புதிய வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. தற்போது நடைமுறையில் இருக்கும் 1961ஆம் ஆண்டு சட்டத்தில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் வகையிலும் காலத்திற்கேற்ப மாற்றங்களை கொண்டு வரும் வகையிலும் இந்த புதிய வருமான வரி சட்டம் எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. வங்கி பரிவர்த்தனைகள், பங்கு முதலீட்டு லாபம், கிரிப்டோ வருமானம், வெளிநாட்டு சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் கணக்கில் கொண்டு வருவதற்கும் வரி ஏய்ப்பை தடுப்பதற்கும் இந்த புதிய சட்டம் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தில் அபராத விதிகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. தவறான தகவல் பதிவாக இருந்தால் 50% அபராதமும், முறைகேடு செய்யும் நோக்கத்தோடு தகவல் மறைக்கப்பட்டிருந்தால் 200% அபராதமும் விதிக்கப்பட உள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி, தேசிய ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றில் நிறுவனம் செலுத்தும் பங்களிப்பு ஆண்டுக்கு 7.5 லட்சம் ரூபாயை தாண்டினால் கூடுதல் வரி விதிக்கவும் வாய்ப்புள்ளது என்று கூறப்பட்டுள்ளது.